Hi children, now let's see economics. Economicsல first lesson பாருங்க, first unit tax and its importance. tax அப்படின்றது என்ன சொல்லுவோம், வரி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. நம்ம எல்லாத்துக்குமே land tax, home tax, இந்த மாதிரி வந்து வீட்டு வரி எல்லாமே வந்து வரி கட்டிகிட்டு இருப்போம் இல்லையா. ஸோ அந்த டேக்ஸ் ஏன் கட்டுறோம், அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறதா இந்த லெசனில் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் வந்து நாம் ரெடியூஸ்டு சிலபஸ் மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஓகேவா. டாக்ஸேஷன். Taxation is a term for when a taxing authority, usually a government, levies or impose a tax. ஸோ டேக்ஸ் அப்படின்றவங்க வந்து டாக்ஸேஷன் அப்படின்றது என்னது, அது இந்த டேக்ஸுக்குனே வந்து டேக்ஸை கலெக்ட் பண்ணுறதுக்கு அந்த டேக்ஸ்லாம் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டுருக்கா, ப்ராப்பராக, அதாவது கரெக்டான டேக்ஸ் தான் வந்துட்டுருக்கா, இந்த மாதிரி எல்லாம் என்ன செய்யும், யார் இதெல்லாம் பார்ப்பாங்க, கவர்மெண்ட். அது கவர்மெண்ட்டுக்கு மட்டும்தான் அதுக்கான அத்தாரிட்டி இருக்குது. The term taxation applies to all types of involuntary levies from income to capital gains to estate taxes. ஸோ இந்த டாக்ஸேஷன் அப்படிங்கிறத வந்து எல்லா விஷயத்துக்குமே, எல்லா பொதுவான எல்லா இதுக்குமே, பிஸ்னஸ்ஸு அந்த மாதிரி எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணலாம். நம்ம ஒரு முதலீடு போட்டு ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா அதுக்கும் டேக்ஸ் பே பண்ணணும். அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு எஸ்டேட் வாங்குகிறோம், விற்கிறோம், அதில் நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம், பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா அதுலேயும் வந்து நம்ம டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். Though taxation can be a noun or verb, it is usually referred to as act. taxation அப்படின்றது வந்து அது எதுவாக நவுனா வெர்பாக இருக்கலாம், அதை வந்து ஆக்ட் அப்படின்னு சொல்லுவோம். The resulting revenue is usually called taxes. ஸோ அந்த ரெவென்யூவை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், வருமானத்தை தான் நம்ம என்ன சொல்லுவோம், டேக்ஸ் அப்படின்னு, டாக்ஸஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். Taxes are compulsory payment to the government without expectation of direct or return or benefit to the taxpayers. ஸோ டேக்ஸ் அப்படின்றது வந்து கவர்மெண்ட்டுக்கு நம்ம கட்டக்கூடிய கம்பல்சரி பேமெண்ட். சரியா, அது வந்து லாபமாக இருந்தாலும் சரி, நஷ்டமாக இருந்தாலும் சரி. According to Professor Seligman, taxes are defined as a compulsory contribution from a person to the government to defray the expenses incurred the common interest of all without reference to special benefits conferred. அதாவது செலிக்மேன் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், அது டேக்ஸ் அப்படின்றது வந்துட்டு கம்பல்சரி கான்ட்ரிபியூஷன், கவர்மெண்ட்டுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய கான்ட்ரிபியூஷன். இது வந்து ஒரு காமன் இன்ட்ரெஸ்ட் எல்லாருக்குமே. ஓகேவா. இது வந்து தனிப்பட்ட முறையில் இவங்கக்கிட்ட வாங்கணும், இவங்கக்கிட்ட வாங்கக்கூடாது அந்த மாதிரி கிடையாது, எல்லாருமே பே பண்ணக்கூடிய ஒன்று தான். சரியா. நெக்ஸ்ட்டு இது எதுவும் இல்லை. அதுக்கப்புறமா கீழே வந்து டைப்ஸ் ஆஃப் டாக்ஸஸ் இருக்குது, அதை பார்க்கலாம். Types of tax. In modern times, taxes are classified into two types. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸாக கிளாஸிஃபை ஆகிருக்கு. ஒன்று டைரக்ட் டேக்ஸ், அனதர் ஒன் இஸ் இன்டைரக்ட் டேக்ஸ். டைரெக்டாக பே பண்ணுற டேக்ஸு, இன்னொன்று இன்டைரக்டாக பே பண்ணுற டேக்ஸு. டைரக்ட் டேக்ஸ் பாருங்கள், கீழே இந்த பாக்ஸ்குள்ளே பாருங்கள். டேக்ஸ் பேயர்ஸ் பேஸ் டைரக்ட்லி டு த கவர்மெண்ட். டைரெக்டாக கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுறவங்க வந்து இந்த டைரக்ட் டேக்ஸ்ன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் வந்துட்டு சம் குட்ஸ் ஆர் சர்வீஸை வந்து மேனுஃபேக்சர் பண்ணி அதை சேல் பண்ணி அதுக்கப்புறமா வந்து டேக்ஸ் பே பண்ணுவாங்க. இது வந்து இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஓகேவா. டைரக்ட் டேக்ஸில் என்னென்னலாம் இருக்குது, இன்கம் டேக்ஸ், வெல்த் டேக்ஸ், கார்ப்பரேட் டேக்ஸ், அதுக்கப்புறம் செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸ். இன்டைரக்ட் டேக்ஸில் சர்வீஸ் டேக்ஸ், என்டர்டைன்மெண்ட் டேக்ஸு, செக்யூரிட்டி, கஸ்டம் டியூட்டி, வேல்யூ ஆடட் டேக்ஸ், அதுக்கப்புறம் எக்ஸைஸ் டியூட்டி, சேல்ஸ் டேக்ஸ், லக்ஸுரி டேக்ஸ் எக்ஸெட்ரா. இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து இன்டைரக்ட் டேக்ஸ். அதாவது பணம் அதுக்கு டேக்ஸ் கட்டணுமா இல்லையானே தெரியாது, ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் அதை என்ன பண்ணிடுவாங்க, நம்மக்கிட்டேருந்து வாங்கிடுவாங்க. ஓகேவா. ஃபஸ்ட்டு டைரக்ட் டேக்ஸ். A direct tax is paid directly by an individual or organization to imposing entity. யாருக்கிட்ட கவர்மெண்ட்டுக்கு வந்து நம்ம வந்து டேக்ஸ் பே பண்ணணுமோ அவங்கக்கிட்ட வந்து நம்ம
டைரெக்டாக இண்டிவிஜுவல் பர்சனாவோ இல்லை ஒரு ஆர்கனைசேஷன் ஒரு இன்ஸ்டியூஷன் நம்மள மாதிரியே ஸ்கூல் ரன் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களும் வந்து டைரெக்டாக கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குறது தான் வந்து டைரக்ட் டேக்ஸ். நெக்ஸ்ட்டு the taxpayers for example pays direct taxes to the government for different purposes. நிறைய பர்பஸ்க்காக வந்து டேக்ஸ் பே பண்ணுவாங்க, including real property tax, personal property tax, income tax or tax on our assets. ஸோ நிறைய பர்பஸஸ்க்காக ஒரு நம்ம ப்ராப்பர்ட்டிக்காகவோ இல்லை நம்ம சொந்த ப்ராப்பர்ட்டி நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்குகிறோம் விற்கிறோம் அந்த மாதிரி வருமானத்தை வச்சு நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய இன்கம் டேக்ஸு இது எல்லாத்துக்குமே நம்ம வந்து கவர்மெண்ட்டுக்கு தான் பே பண்ணணும். நெக்ஸ்ட்டு இன்கம் டேக்ஸில் பாருங்கள், டேக்ஸ் ரேட் வந்து ரைஸ் ஆகும். எப்போ அப்படின்னா இன்கம் வந்து ரைஸ் ஆகும்போது டேக்ஸ் ரேட் நமக்கு ரைஸ் ஆகும். Do you know Central Board of Revenue bifurcated and a separate board for direct taxes known as Central Board of Direct Taxes CBDT constituted under the Central Board of Revenue Act 1963. Next, corporation tax. It is levied on profit of corporations and companies. இது வந்து கம்பெனி ஆர் பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் இருக்கு இல்லையா, அங்கே கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்டை வச்சு அவங்க பே பண்ணுற டேக்ஸ் தான் கார்பரேஷன் டேக்ஸ். இட் இஸ் சார்ஜ்டு ஆன் ராயல்ட்டிஸ் இன்ட்ரெஸ்ட் கெயின்ஸ் ஃப்ரம் சேல் ஆஃப் கேபிட்டல் அசெட்ஸ் லொக்கேட்டட் இன் இந்தியா, ஃபீஸ் ஃபார் டெக்னிக்கல் சர்வீசஸ் அண்ட் டிவைடன்ஸ். ஸோ இதுக்கு வந்து எப்படியெல்லாம் டேக்ஸ் கலெக்ட் பண்ணுவாங்க, எதை வச்செல்லாம் கலெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, அதை வச்சு அதுக்கப்புறமா வந்துட்டு அவங்களுக்கு கிடைக்கும் இல்லையா ப்ராஃபிட்டு அதுக்கப்புறமா வந்து அவங்க சர்வீஸ்க்கு அவங்க டெக்னிக்கல் சர்வீஸ் ஏதோ இஷ்யூஸ் இருந்தது அப்படின்னா அந்த சர்வீஸ்க்கெல்லாம் ஃபீஸ் பே பண்ணுவாங்க. அதிலிருந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து நம்ம இந்த கார்பரேஷன் வந்து டேக்ஸ் பே பண்ணோம். வெல்த் டேக்ஸ் அப்படிங்கிறது எதெல்லாம் அதில் வந்துடுது, ஹவுஸு, மோட்டார் கார், ஜுவல்லரி, கேஷ், அர்பன் லேண்டு, அதுக்கப்புறம் யாட்சஸ், போட்ஸ் ஆர் ஏர்க்ராஃப்ட்ஸ், இந்த படகு இது மாதிரிலாம் இருக்குது இல்லையா ஏர்க்ராஃப்ட்ஸு, இந்த மாதிரிலாம் இருக்கிறது தான் வெல்த் டேக்ஸ். இட் இஸ் இம்போஸ்ட் ஆன் ப்ராப்பர்ட்டி ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் டிபெண்டிங் அப்பான் த வேல்யூ ஆஃப் ப்ராப்பர்ட்டி. இதெல்லாம் வந்து எப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூவை பொறுத்து தான் இந்த ப்ராப்பர்ட்டி ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் வந்து இருக்குது. The same property will be taxed every year on its current market value. வருஷம் வந்துட்டு மார்க்கெட்டில் வந்து அதனுடைய வேல்யூ சேஞ்ச் ஆகிட்ருக்கும். போன வருஷம் என்ன ரேட்டோ இந்த வருஷம் வேறு மாதிரி இருக்கும் இல்லையா, அதுக்கு தகுந்த மாதிரி அப்போ கரண்ட்டாக என்ன மார்க்கெட் ப்ரைஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இவங்க டேக்ஸை வந்து வாங்கிக்குவாங்க. Gift tax, it's paid to the government by the recipient of gift depending on the value of gift. அதே மாதிரி கிஃப்ட் கார்ட்ஸ்க்கும் அதே போலவே கிஃப்ட்டை வந்து கிஃப்டோட வேல்யூவை டிபெண்ட் பண்ணி அதுக்கும் டேக்ஸ் பே பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு எஸ்டேட் டியூட்டி. எஸ்டேட் அப்படின்னாலே தெரியும், இந்த ஏதாச்சும் ப்ராப்பர்ட்டிஸ் லேண்டு இந்த மாதிரி இருக்கிறத வாங்குறதும் விற்கிறதும். இட் இஸ் சார்ஜ்டு ஃப்ரம் சக்சஸர் ஆஃப் இன்ஹெரிட்டட் ப்ராப்பர்ட்டி. அதாவது யார் விற்கிறாங்களோ அவங்க முன்னாடி இருந்தவங்க. இட் இஸ் நாட் டிசைரபிள் டு அவாய்ட் பேமெண்ட் ஆஃப் டேக்ஸ். ஸோ இது வந்து டேக்ஸ் பே பண்ணுறதை அவாய்ட் பண்ணவும் முடியாது, அவாய்ட் பண்ணக்கூடாது. தே ஆர் லேவ்ட் டைரக்ட்லி ஆன் இன்கம் அண்ட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் பர்சன்ஸ் ஹூ பே டைரக்ட்லி டு த கவர்மெண்ட். ஸோ இது எப்படி அப்படின்னா டைரக்டான இன்கம் இல்லைனா வந்துட்டு அந்த பர்சனுடைய ப்ராப்பர்ட்டி இவங்க வந்து டைரெக்டாக கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுவாங்க. இது எல்லாமே வந்து டைரக்ட் டேக்ஸில் வருது. நெக்ஸ்ட்டு இன்டைரக்ட் டேக்ஸ். ஆன் த அதர் ஹேண்ட், when liability to pay a tax is on one person and the burden of the tax shifts to some other person, this type of tax is called an indirect tax. ஓகேவா, ஒருத்தர் வந்துட்டு எல்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க, பிஸ்னஸ் எல்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க, பட் வேறு ஒருத்தர் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லோன்லாம் கட்டிட்டு டேக்ஸ்லாம் கட்டிகிட்ருப்பாங்க. இந்த மாதிரி மற்றவங்க மேலே இருக்கு இல்லையா பேர்டனாக இருக்கிற அந்த டேக்ஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா இன்கம் டேக்ஸ் இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இன்டைரக்ட் டேக்ஸ் இஸ் அ டேக்ஸ் whose burden can be shifted to
அதர்ஸ். ஒருத்தர் என்னோட பேர்டனை வந்து இன்னொருத்தன் எனக்கு கொடுக்குறேன், என்னோட டேக்ஸை நீ கட்டு அப்படின்னு இன்னொருத்தங்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னா அதுதான் வந்து இன்டைரக்ட் டேக்ஸ். அதில் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் சர்வீஸ் டேக்ஸ். இட் இஸ் ரைஸ்டு ஆன் ப்ரொவிஷன் ஆஃப் சர்வீஸ். ஸோ இது யாருக்காக எதுக்காக அப்படின்னா சர்வீஸை டிபெண்ட் பண்ணி இருக்கிறது. திஸ் டேக்ஸ் இஸ் கலெக்டட் ஃப்ரம் த சர்வீஸ் ரெசிபியன்ட்ஸ் அண்ட் பெய்ட் டு த சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ அந்த சர்வீஸ் சென்டர்ஸ், சர்வீஸ் ரெசிபியன்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, ரிசீவ் பண்ணிக்கிறவங்க, அவங்க வந்து டைரெக்டாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுறது தான் இந்த சர்வீஸ் டேக்ஸ். நெக்ஸ்ட்டு சேல்ஸ் டேக்ஸ் ஆர் வேட். நெக்ஸ்ட்டு சேல்ஸ் டேக்ஸ் ஆர் வேட். It is an indirect tax on sale of goods because liability to collect tax that is of shopkeeper, but the burden of the tax falls on the customer. அதாவது இதுவும் வந்துட்டு இன்டைரக்ட் டேக்ஸ் தான். இது வந்து யார் கட்டணும் ஆக்சுவலாக? ஷாப்கீப்பர் வந்து டேக்ஸ் பே பண்ணணும். அவங்க வாங்குகிற திங்ஸ் எல்லாத்துக்கும் ஷாப்கீப்பர் தான் வந்து என்ன செய்யணும், டேக்ஸ் பே பண்ணணும். பட் அந்த பேர்டன் வந்து யாருக்கு வந்துடுது? வாங்குகிற கஸ்டமர்ஸ்க்கு வந்துடுது. இப்போ ப்ரைஸ் வந்து 20 ருபீஸ் ப்ராடக்ட் வந்து 20 ருபீஸ் ஆகுது அப்படின்னா கஸ்டமர் கிட்ட எவ்வளோன்னு சொல்லி வாங்குவாங்க? 25 ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குவாங்க. அந்த 5 ருபீஸ் வந்து அவங்களுக்கு பெனிஃபிட். அதை வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க? டேக்ஸ் கட்டுறதுக்கு யூஸ் பண்ணிக்குவாங்க. The shopkeeper realizes the tax amount from the customer by including it in the price of the commodity that he sells. அவர் என்ன பொருளை விற்கிறாரோ அது கூட அந்த டேக்ஸ் அமௌண்ட்டு என்ன பண்ணிடுவார்னா இன்க்ளூட் பண்ணி விட்டு இவ்வளோ காசு அப்படின்னு சொல்லிடுவார். நாமளும் என்ன செய்வோம்? கொடுத்துட்டு தான் வருவோம். நெக்ஸ்ட்டு எக்ஸைஸ் டியூட்டி. It is paid by the producer of goods who recovers from wholesalers and retailers. ஸோ இதுவும் வந்துட்டு குட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறவங்க தான். அதாவது ஹோல்சேலர்கிட்டேருந்து வாங்குறவங்களோ இல்லை மொத்தமாக வச்சுருந்து விற்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்டேருந்து வாங்குறவங்க, இல்லைன்னா வந்து ரீட்டைலர் இருக்காங்க இல்லையா, அவங்கக்கிட்டேருந்து வாங்குறவங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அவங்க கட்ட வேண்டிய டேக்ஸ் இது. திஸ் டேக்ஸ் இன் இந்தியா இஸ் லெவ்ட் பை த சென்ட்ரல் கவர்மெண்ட். இதுவும் வந்துட்டு யார் டேக்ஸ் போடுவாங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். நெக்ஸ்ட்டு என்டர்டைன்மெண்ட் டேக்ஸ். என்டர்டைன்மெண்ட் அப்படின்றது நமக்கே தெரியும், இந்த மூவி தேட்டர், சினிமா தேட்டர்லாம் இருக்கு இல்லையா, ஸோ இந்த மாதிரி இருக்கிறது. த ஸ்டேட் கவர்மெண்ட் சார்ஜஸ் சச் டேக்ஸ் ஆன் எவ்ரி டிரான்சாக்ஷன் ரிலேட்டட் டு என்டர்டைன்மெண்ட். பீச்சுக்கு போகிறாங்க, ஸோ அங்கேயும் அமௌண்ட்டு கலெக்ட் பண்ணுவாங்க, இந்த மாதிரி இருக்கிறது. அதுக்கப்புறம் தேட்டர், இந்த மாதிரி சம் என்டர்டைன்மெண்ட்ஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் இல்லையா, பார்க்கு, அம்யூஸ்மெண்ட் பார்க்ஸு, இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து டேக்ஸ் போடுவாங்க. இதெல்லாம் யார் பண்ணுவாங்க, சார்ஜ் பண்ணுவாங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட். சம் எக்ஸாம்பிள்ஸ் ஆர் மூவி டிக்கெட்ஸ், வீடியோ கேம் ஆர்கேட்ஸ், ஸ்டேஜ் ஷோஸ், ஆர்கெஸ்ட்ரா, ட்ராமா, இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் என்ன இருக்குது? டேக்ஸ் இருக்குது. எக்ஸிபிஷன், அம்யூஸ்மெண்ட் பார்க்ஸ், அதுக்கப்புறம் ஸ்போர்ட் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ், இது எல்லாத்துக்குமே வந்து டேக்ஸ் கட்டி தான் ஆகணும். நெக்ஸ்ட்டு குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ், ஜிஎஸ்டி அப்படின்ட்டு சொல்லுவோம். குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ் இஸ் அ கைண்ட் ஆஃப் டேக்ஸ் இம்போஸ்ட் ஆன் சேல், மேனுஃபேக்சரிங் அண்ட் யூசேஜ் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஸோ இது என்னது? குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் நம்ம வாங்குகிறோம், விற்கிறோம். அது வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது? மேனுஃபேக்சர் பண்ணுறதுலேருந்து, அது வாங்குறதுலேருந்து, விற்கிறதுல வரைக்கும் எல்லா டேக்ஸுமே இதில் வந்து நின்றும். This tax is applied on services and goods at the national level with a purpose of achieving all over economic growth. ஸோ இந்த ஜிஎஸ்டி அப்படின்றது என்னென்னா எந்த சர்வீசஸ் அண்ட் குட்ஸ்க்கு நம்ம போடுற டேக்ஸ். ஸோ இது வந்து இதனுடைய பர்பஸ் என்ன அப்படின்னா நம்ம பொருளாதார வளர்ச்சியை வந்து டெவலப் பண்ணுறது தான். GST is particularly designed to replace the indirect taxes imposed on goods and services by the central and state. அதாவது இன்டைரக்டாக டேக்ஸ் பே பண்ணுறாங்க இல்லையா, அதை தடுக்கிறதுக்காக தான் வந்து இந்த ஜிஎஸ்டி வந்தது. இந்த ஜிஎஸ்டிலேயே பார்த்தீங்கன்னா 2 டைப் இருக்குது. ஒன்று இன்ட்ரா ஸ்டேட் ஜிஎஸ்டி, அனதர் ஒன் இஸ் இன்டர் ஸ்டேட் ஜிஎஸ்டி. இன்ட்ரா அப்படின்னா போத் ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் ரெண்டுமே. இன்டகிரேட்டட் ஜிஎஸ்டி, இன்டர் ஸ்டேட் அப்படின்னா இன்டகிரேட்டட், இது ரெண்டையுமே வந்து கம்பைன் பண்ணுற மாதிரி இருக்கும். சரியா? அவ்வளோதான். இதுதான் வந்துட்டு
types of taxes. That's all this lesson.